ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சைனாவில் நான் ஒரு ஆப்பில் எல்லாமே ஆர்டர் பண்ணுவேன். பை டூகெதர்னு சொல்லி ஒரு ஆப்பு. அதில் ஆர்டர் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிவரி நமக்கு இங்கே நான் 11 பில்டிங் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அதனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே 2 கடை இருக்குது. அங்கே தான் டெலிவரி பண்ணுவாங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நம்ம ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டரே நம்ம ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த கொரியர் எல்லாமே டெலிவரி எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே 2 கடை இருக்குது. அந்த 2 கடையிலையுமே நமக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அது நமக்கு மெசேஜ் வரும். அந்த கடையில் எந்த ரேக்கில் எதில் டெலிவரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் நமக்கு மெசேஜ் வரலைன்னா அந்த ஆப்பில் போய் செக் பண்ணோம்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போய் அங்கே கடையில் இருக்க ஒரு கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணோம்னா எந்த ரேக்கில் இருக்குன்றதை நமக்கு காமிச்சிரும். நம்ம போய் அதை எடுத்துக்கலாம். சைனாவில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் தான் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. இது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது ஆர்டர் பண்ணுறதுக்கு. டெலிவரியுமே ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 3-4 டேஸ்லேயே டெலிவரி கொடுத்துட்றாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு கொரியர் சர்வீஸ் நான் பார்த்ததில்ல எங்கேயும். ஆனால் இதில் ஆர்டர் பண்ணிவிட்டு நமக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டனும் பண்ணிக்கலாம். ரீஃபண்டுமே சீக்கிரமாக பண்ணிடுறாங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்கிறதில்ல. ஈஸியாகவே நம்ம ரிட்டனும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த கொரியரை லாஸ்ட்டாக அந்த ஒரு இதில் ஸ்கேன் பண்ணணும். அது நம்ம அந்த பார்கோட் அதில் ஸ்கேன் ஆகிரும், நம்ம ரிசீவ் பண்ணிட்டோங்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரு வேளை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.